வணக்கம், உங்கள் கீதா மெட்டல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, பெரும்பாலும் இந்த ஃப்ளாட்டிங் அடுப்புன்றது உண்டானது. இது என்னடா இது எதுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பெரும்பாலும் நார்மலாக அடுக்கப்படுத்தோம்னா அடியில் கொஞ்சம் உருட்டு அடியில் கொஞ்சம் த்ரெட்டிங் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள மேனுஃபேக்சரிங் ஐட்டம். இது வந்து ப்ரெஸ்ஸிங் ஐட்டம். இது வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டி. இது அடியில் ஃப்ளாட்டிங் மாடலாக இருக்கிறதுனால கேஸுக்கும் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் பேசிக்கு இன்னைக்கு உண்டான ஒரு காலகட்டங்களில் கேஸ் தட்டுப்பாடு அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு வெண்ணி தண்ணி வைக்கிறா இருந்தாலும் சரி, ஒரு சாதம் வைக்கிறா இருந்தாலும் சரி, குழம்பு வைக்கிறா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இண்டக்ஷன் பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குண்டான ஒரு மூடி. இப்போ இதுவே வந்து ஒரு ஒரு வீடு பால் காய்ச்சிக்கு உண்டான நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கிஃப்டாகவே நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் சரி, அவங்க ஓன் பர்பஸ்க்கு தேவைப்படுறதுனாலும் ஒரு 4 விதமான சைஸ் இருக்குது. அதுக்கு தேவையான உண்டான சைஸுங்கிறது நாங்கள் மூடியோடு போட்டிருக்கோம். உங்கள் விருப்பப்படுறவங்க என்கிட்ட மூடி இருக்குங்கன்னா மூடி வேணான்னா விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த மூடி வேணாலும் வாங்கிக்கலாம், மூடி இல்லாமல் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மால், மீடியம், மொத்தம் ஒரு 4 சைஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து செட்டாக போயிடும். நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு செட்டாக வந்துடும். ஒரு 4 பீஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்கும். பியூர் சேலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தெரிக்காமல் கொள்ளாமல், தெரிக்காது, துருப்பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி வாய்ஸ் நம்மகிட்ட உள்ள ஒரு பொருள் வந்து நம்மகிட்ட இருக்கும். தாராளமாக தேடல் உள்ளவங்க வந்து வரலாம். தேங்க்யூ. தலைமுறை பேசும் தரமான பாத்திரங்கள் வாங்க உங்கள் கீதா மெட்டல்ஸ்க்கு வாங்க.